இங்க பாருடா, எப்படி பாடி பில்டர் ஆயிட்ட பாரு. டேய், நான் போன காரியம் என்ன ஆச்சுன்னு பதட்டத்துல இருக்கேன்டா. கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. பொண்ணு தெரியும் இன்னும் வரக்கானும். சக்சஸ் பண்ணிட்டேன்னா பண்ணல, நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ பாடி பில்டர் ஆயிட்டேன்னு சந்தோஷத்துல இருக்க. நம்ம உசு தட்டு வந்துட்டோம்ல, அதை கொண்டாட வேண்டாம். அதானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன்ல. உடப்பா என்ன கழிப்பா போயிருக்கத பொண்ணு தர. அவன் முடிக்காம ஒரு காரியத்தை வந்திருக்கானா என்ன? டேய், பதட்டமா இருக்குடா. நீ என்ன இந்த ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா? டேய், என் ஆன்சர் பாருடா. டேய், இந்த பாடி பார்த்து ஒரு 10 பிள்ளைகள் எனக்கு ஆதரிக்காதே. நீ வேலை பார்த்தாதானே உனக்கு பயம் வரும். நீ எங்கடா வேலை பார்க்க? நான் எப்படியே ஊருக்குள்ள போனேன்னு வச்சுக்கைய, குறைஞ்சது நம்ம ஊருக்குள்ள 10 பிள்ளைகள் என்ன பாக்கும்டா. பாக்கும் 10 என்ன 20 பிள்ளை கூட உன்னை பாக்கும். அதுல ஒரு பிள்ளைய பாக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் வீக்னஸ் எல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவ்வளவு பிள்ளையும் பாக்கிய, திரும்ப ஒரு பிள்ளை உன்னை பார்த்தா கால் கையெல்லாம் ஆடிக்கிட்டு வந்துருத. பாரு, எதுக்குடா உனக்கு இவ்வளவு பில்டப்பு? அடிக்கடி நீ ரகசியத்தெல்லாம் வெளியில வரக்கூடாது. ஆமாடா, நான் எல்லா பிள்ளையும் பாத்துருதேன். ஆனா ஒரு பிள்ளை திரும்பி என் கண்ணை பார்த்துச்சுன்னா நான் ரொம்ப ஆடி போயிருந்தேன்டா. இதுக்கு இவ்வளவு பில்டப். ஆளு கொஞ்சம் அழகா பிறந்துட்ட, போதும்டா. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. நீ ஆள் அழகா இருக்கடா. நீ இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்ல. நீ போனாலே போதும். நான் எப்படி பாக்கும்டா? எங்கடா பாக்குறேன்? இப்பெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப தெளிவாயிட்டு. அது என்ன கேட்க? இப்பெல்லாம் நான் ஏன்டா யோசிக்க, ஏன்டா இவ்வளவு அழகா பிறந்தோன்னு. இப்பெல்லாம் பிள்ளைகள் எங்கடா அழகா இருந்தா பிடிக்குது. சுமாரா இருக்க பையில தாண்டா இப்பெல்லாம் பிடிக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. சுமார் ஆயிர வேண்டியதானே. அது எப்படி ஆக முடியும்? என் கண்ணு பாரு, என் ஆம்சம் பாருடா, எப்படி இருக்கேன் பாருடா. சரி, இவ்வளவு சொல்லுவிய, நீ இந்த பிள்ளைல பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மாங்க. நீ அம்மா பிள்ளையாடா? எங்க அம்மா பத்தி தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி உங்க அம்மா யார் தான்டா? அன்னக்கிளி. பேர ஓல்டா இருக்குடா. ஓல்டு தான், ஆனா எங்க அம்மா போல்டு. சும்மா கையை சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்க கழுத்து இங்க திரும்பிடும். எங்க அம்மா அடிச்சதெல்லாம் கிடையாது, ஆனா சின்னதா ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. காலத்துக்கு எந்திக்கவே முடியாது. பாட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு எங்க அம்மா வச்சுதான் நான் கண்டே பிடிச்சேன். உங்க அம்மா பார்த்து ஆகணுமே. நான் கலெக்டர் ஆகணும் தான் எங்க அம்மாவோட ஆசை. நீ எங்கடா கலெக்டர் ஆவ? ஆவேண்டா, நிச்சயமா நான் கலெக்டர் ஆவேன். இந்த மிலிட்டரி விட்டு நம்ம இப்போதைக்கு போக முடியாது போலுக்க. அதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டேன். என்ன முதங்க இருந்து கூட்டிட்டு போடா. அதுக்கு பொண்ணு தொழில மட்டும் தான் முடியும். எல்லாத்துக்கும் அவன் எதிர்பார்த்தே வாழ வேண்டியிருக்கு. ஒண்ணு சரி, அதை விடுறா. ஏன் ஆன்சர் இருக்குது? நெஞ்சுலாம் டப்பு டப்புன்னு எனக்கு அடிக்கடா. அவன் இன்னும் வந்து சேரல. அவன் வந்து சேர்ந்தாதான் எனக்கு உசுரே வரும். யாரு இதோட 3 நேரம் ஜெயராஜ் வந்துட்டு போயிட்டான். பேசாம ஜெயராஜ் போட்டு தள்ளிடுவோமா? அதுக்கு கூட பொண்ணு தர தேவை. அப்பா, என் ஆன்சர் எப்படிடா இருக்குது? புரியல. நீ எதுக்கு அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லடா, நான் அங்க ஒரு பொண்ணு பார்த்தேன். பொண்ணு 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 உயிர் பயத்துல இருக்க. பொண்ணா பொண்ணு? கிஷோர், பொண்ணுதான் இன்னும் வரக்கணுமே. நானே அந்த பயத்துல தான் இருக்கேன். அது தெரியாம இவன் வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால எப்படி மிலிட்டரியில எடுத்தாங்க? அவனை எங்க எடுத்தாங்க? என் கூட வந்து தொத்திக்கிட்டான். அதான் சொல்றேன், என்ன விட்டுன்னு. இப்ப விட மாட்டேங்க. இவ்வளவு காமெடி பண்றான். உனக்கு வயசு எத்தனை தாண்டா ஆகுது? எனக்கும் 2 வயசு இளையவன். உனக்கு ஒரு 23 இருக்குமா? 22 தான் ஆகுது. சின்ன பையன்களா? உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 30 வயசு ஆகுதா? 30? நான் என்ன உங்க சின்ன பையன் நினைச்சீங்களா? அப்ப பொண்ணு திரைக்கு அவனும் உங்க சின்ன பையன் தான். அவன் சேட்டையை பார்த்தா உங்களுக்கு தெரியல. அவருக்கு ஒரு 23 வயசு இருக்குமா? உனக்கு உண்மையில 22 வயசு ஆகுதா? போய் சொல்றேன், அவனுக்கு 20 வயசு தான் இருக்கும். உனக்கு 22 ஆகுது? எனக்கு ரொம்ப இந்த பையனுக்கு 18 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுறேன், அவனுக்கு வயசு தினடாவது. இங்க பாருங்க, எனக்கு வயசுலாம் அதிகம் தான். இந்த பையனுக்கு மிஞ்சி போன 18 வயசு தான் இருக்கும். என்ன சேட்டு பண்ணுதான்? நேற்றுக்கு இந்த திருப்பி என் டீம்ல சின்ன பையனா கிடைக்கீங்க. சின்ன பையனா வந்தது பிரச்சனை இல்லடா, ஆனா நீங்க பண்ற சேட்டை இருக்கு பாரு. அதுல இந்த பொண்ணுத்தர இருக்கானே, அப்பா அவனுக்கு வாழ ஒண்ணுதான் முளைக்கல. அவர் வந்துருவார்ல. போயிருக்குது யாரு, சிங்க குட்டிலாம் போயிருக்கு, அதெல்லாம் வந்துருவான். ஜெயராஜ் இதோட 3 திருப்பி வந்துட்டு போயிட்டான். அப்பா அவன் படுத்துற பாடு. ஏன்னா இவ்வளவு சின்சியரா இருக்கான். சின்சியர்க்குள்ளே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். பின்ன உன்ன மாதிரி எப்பவும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. என்னாச்சு? நான் ஒரு விஷயத்துக்கு தோத்து போக மாட்டேன். நான் சொன்னல, அவன் தோக்க மாட்டான்னு. சப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சக்சஸ் தானே? சக்சஸ் தான். என்ன ஜெயராஜ் மாட்டிக்கிடுவான். அவன் மட்டும் மாட்டிட்டு போறான். விடுங்க. அதானே, அவன் மட்டும் மாட்டிட்டு போறான். அட பாவிகளா, என்னென்ன வேலைலாம் பாக்கானுங்க. இவங்க இந்த கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுறோம். ஓகே, டபுள் ஓகே. அட சின்ன பையன்களா, போங்கடா போங்க. பென்ஷன் கட்டுங்க. ஹாஃப் டே வெளியில நல்லா சுத்திட்டு வரலாம். வாங்க. சரிமா, நீங்க வரீங்களா? இல்லடா, சின்ன பசங்க கூட நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. வேற ஒண்ணு இல்ல, அவருக்கு கல்யாண ஆசை வந்துட்டு குப்புற அடிச்சு கனவு காம்பாரு. நல்லா இருக்குமோ? ஏய், வயசுக்கு தந்தாலும் பேசுடா. நீங்க வேற
அவன் எதுக்கெல்லாம் பிளான் போட்டிருக்கான்? நமக்கெல்லாம் நிறைய பிள்ளை குட்டி வேணும், அந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே டபுள் டபுள் தான். கண்டிப்பா உனக்கு இருக்கும்டா. விக்ரம் வச்ச சத்தியமா சொல்றேன்டா, இந்த பையன் 80 வயசானாலும் சட்டையை விட மாட்டான். அதை விட மாட்டான், அதுக்கு நானும் கேரண்டி கொடுக்கேன். சரிடா, நான் ரூமுக்கு போறேன். நீங்க எங்க என்ஜாய் பண்ண போறீங்களா? போங்க. நான் சொன்னது என்னாச்சு? அட்ரஸே தரல. கொடுத்து தானே போனேன். சாரி சாரி, அது என்கிட்ட இருந்துச்சு. என்னமோ என்ன ஊரு? அது எதுக்கு உனக்கு? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், பொண்ணு வரைக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். அப்படித்தானே பொண்ணு தர தானே? அந்த ஊரை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சமயத்துல நம்ம போட்டு கொடுத்துருவான். கொடுக்க கூடாது அட்ரஸ். ஆமா, அட்ரஸ் கொடுக்க கூடாது. நான் பார்த்தலையா? எந்த பொண்ணு வாழ்க்கையும் விளையாடுறாங்கடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். லெட்டர் எழுதி அப்படி லெட்டர் எழுதிருக்கனாவா? எப்படி எழுதிருக்கேன் தெரியுமா? சரி, கரெக்டா போஸ்ட் பண்ணிரு. அட்ரஸ் கரெக்டா பண்ணிருக்கல? பக்காவா பண்ணிருக்கேன். தயவு செய்து அட்ரஸ் சொல்லுங்கடா. அட்ரஸ் கொடுத்துறாதீங்க. இவன் திரும்ப லெட்டர் போட்டு அதெல்லாம் போய் நம்பாதீங்கன்னு போட்டு விட்டுருவான். ரொம்ப நல்லவன். யாரு இந்த கிஷோர்? ரொம்ப நல்லவன். அவன் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் தெரியுமா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்? அவன் மேலதிகாரி, அதுக்கு அவனுக்கு ஆசை. என்ன பண்ணிச்சிருக்கான்னு கேளு. உனக்கு எப்பவும் போஸ்டிங் வேலை கொல்ல பேராசை. ஆசை இருக்கிறாங்க, இப்படி பேராசை இருக்க கூடாது. அது என்ன இவ்வளவு ஆசைப்படுற? எதுலையுமே நான் தான் முதன்மையா இருக்கணும். படிக்கும் போதே அப்படிதான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் வருவான். நீ ரெண்டாவது வந்துருவன. ரெண்டாவது வந்துருவியா? ஆமா, என்ன பார்த்து காப்பி அடிக்காமல. அச்சு இல்லாம அவன மாதிரியே எழுதுவேன். எப்படி என்ன பாஸ் பண்ண வச்சிருவான். நான் ஃபெயில் ஆனதே கிடையாது, படிக்கவும் மாட்டான். அதுண்டா வித்தியாசமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்க. அதான் எனக்கும் தெரியல, இவனை விட்டுட்டு போகவே முடியல. ரெண்டு அண்ணன் தம்பியாடா? அப்ப இப்படி இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. என்னத்தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கொஞ்சமாவது போட்டி போறாம வரும். உங்களுக்கு அது இல்லவே இல்லையே. அவன் முதல்ல நீ ரெண்டாவது இருக்கே இல்ல தெரியுமே. அவன் என் மேல கொள்ள பாசம் வச்சிருப்பான். சரி சரி, இந்த விஷயத்த நான் சொல்றது மறந்துடுறேன். சரி வாங்கடா, சுத்தி பார்க்க போலாம். இருங்க வரேன். பாட்டிலாம் கிடையாதா? சரக்கு இல்லாமல ஆல்ரெடி ஐயா உள்ள விட்டுட்டேன். உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கேட்ச். எனக்கு நிறைய வச்சிருக்கேன், வாங்கடா. உள்ளதானே கொடுத்தாங்க. நம்ம சரக்கு தானே சொக்கிக்கா இருக்கும். வெறும் பாட்டி மட்டும் இல்ல, இன்னொரு பாட்டி வச்சிருக்கேன், வாங்க. சேர்மனுக்கு தெரிஞ்சாவதான் சுயமா வாங்க. எனக்கு அந்த பாட்டி வேண்டாண்டா. அவன் கிடக்கான், அதெல்லாம் வருவான். பொண்ணுல வரணும் போடா. அது வந்து ஆசைதான். மாட்டிக்கிட்டோம்னா ஒழுங்கா வந்துரு, வா. சரி, நீங்க முன்ன போயிட்டு இருங்க, நான் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம். அந்த அட்ரஸ் எனக்கு சொல்லுடா. வேண்டா, உனக்கு பின்னாடி பாதிப்பு வந்தாலும் வந்துடும். வேண்டாம், பின்னாடி இருக்குதா எனக்கு பாதிப்பு வர போது. காலம் எப்படி வேணாலும் மாறும்டா. வேண்டாம் வேண்டாம், உனக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடும். நீ அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். எந்த ஊர் பொண்ணுடா? எனக்கு என்னடா தெரியும்? சேர்மன் கொடுத்தாரு, பொழுதுல தந்தா போஸ்ட் பண்ண போறேன். சரிடா, நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எந்த பொண்ணு கழிட்டு போறாங்க? ஒரு அந்த பொண்ணு போட்டு வச்சிருப்பானுங்களோ? எப்படி இவன் பெட்டில தான் இருக்கும், பத்திர வேண்டியதான். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. சரத்துங்கடா, கேட்டுப்பட்டானே வரும்டா. கொஞ்சமாவது என்ன பாட்டு படிக்க விடுறா. புதிய வானம், அந்த பழைய படத்துல எம்ஜர். புதிய வானம், புதிய பூமி. நிஜமா நீ எம்ஜர் மாதிரி இருக்க. எம்ஜர் மாதிரியா? இல்ல இல்ல, புதிய வானம். இந்த பையன் அநியாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கானே. நீ என்ன சினிமா நடிக்க கூடாது? இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் போகல, அதுல நீ தள்ளிடு. இவனுக்கு போறாம எக்கச்சக்கம். சரக்கு என்கிட்ட தான் இருக்கு, மறந்துடாத. சீக்கிரம் கூட நாட்கள் நம்ம வருதுடா. இருங்கடா, நிறைய சுத்தி பார்க்க போவோம். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. நாங்க தான் சரக்கு அடிக்க போறோம். நான் வருகையிலே என்னை வரவே நீங்க என்ன ஒழுங்கா, நான் தொட்டு பிடிக்க. சரி சரி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். நான் தான் கண்டுபிடிப்பேன், நீங்க ஒளிஞ்சுக்கிடுங்க. இல்லடா, நீங்க தான் ஒளிங்க, நான் கண்டுபிடிக்க. பொண்ணுடா எங்க? எவ்வளவு நேரம் கழிச்சுடா நீ பாப்ப? நீங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கோங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். பண்ணிட்டாரு. நான் எப்படி கண்டுபிடிக்க மட்டும் பாருங்களேன். சொல்றேன்ல, ரெண்டு பேரும் ஒளிங்க, நான் கண்டுபிடிக்க. முடிவு பண்ணிட்டாரு. போங்கடா. போறண்டா, போறோம். யார் இந்த தேவதை, யார் அந்த தேவதை? எங்க இருக்க? என்ன சர்மா? ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? அம்மா இப்பதான் தந்தி போட்டிருந்தாங்க, எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களாண்டா. அட்ரஸ் அக்கடா. அப்போ நீங்க ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்க. ஆமாடா, ஆனா நீங்க பொண்ணை பார்க்கலையே. எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அதை விட பர்ஃபெக்டா இருக்கலாம்.
அட்ரா சக்கனா. அப்ப இது ஒரே ஜாலிதான். நான் அந்த பொண்ணை பார்க்கணும், லவ் பண்ணணும், அதுக்கு ஒத்துரும் தானேடா. அப்ப என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே? இப்ப லீவ் கொடுக்க மாட்டாங்களே. அவ்வளவுதானே, லீவு தானே. ஆனா நம்ம 2 பேரும் போகணும். ஓகே, நீனும் குற்றாலத்துக்கு வரியா? ஆமா சரிம்மா, எனக்கும் ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடா, என் கூட வா. ஆனா லீவு நான் எனக்கு இருக்கேன். நிஜமாடா, எனக்கு உங்க கல்யாணத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும். அப்போ எல்லாரும் பண்ணுவோமா? ஊருக்கு போக வேண்டிய மட்டும் நீங்க பாருங்க. லீவ் எப்படி ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு தெரியும். இருக்கவே இருக்கானுங்க 2 பேரும் நமக்கு அசிஸ்டண்டா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் ஆசையா இருக்குடா. நீங்க இப்படி சொல்ல பார்த்தா எனக்கே கல்யாண ஆசை வருது. நீ சின்ன பையன் தான்டா, உனக்கு இன்னும் வருஷம் கிடக்கு. அட போங்க, என்ன பார்த்து எவச்ச மதிக்க போறா. ஆனா ஆசையா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் நடக்கும்டா. ஒரு 25 வயசு வரட்டும், நான் என்ன நடத்தி வைக்க. இப்போ அந்த பொண்ணை பத்தி கற்பனையில இருப்பீங்களே? கற்பனையா? என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. விட்டா இன்னைக்கே பாத்துட்டு வந்துருவேன். அதுக்கு என்ன, இன்னைக்கே ஊருக்கு போயிருவோம். ஃபிளைட் டிக்கெட் போடா. லீவுக்கு அப்ளை பண்றாரு, 2 ஃபிளைட் டிக்கெட் போடுங்க. ட்ரெயின்ல போனா 4 நாள் ஆயிரும். ஃபிளைட்ல போயிருவோம். சரிடா, அப்போ நான் எல்லாரும் கூட பண்ணிட்டா ஓகேவா? ஏ, குற்றாலத்துக்கு போறோம். ஜாலி ஜாலி. நம்ம எங்க போறோம்னு இந்த பயலுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா நாம எங்க போறது தெரியாது. டியூட்டி விஷயமா போயிருக்கா இவனுகிட்ட சொல்லணும். குற்றாலத்துக்கு பொண்ணு பார்த்து நோட்டி அடிக்க போயிருக்கோம். இந்த பயில போட்டு கொடுத்துருவானுங்க. குற்றாலத்துக்கு போயிருக்கோனே இந்த பயலுக்கு தெரியக்கூடாது. அதான் அந்த விக்ரம் எனக்கு குற்றாலம்னா தெரியுமா? ஆகா, அவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது. ஆமா, குற்றாலன்னு போட்டு கொடுத்த தமிழ்ல அவனுக்கு வாசிக்க தெரியல. அடப்பாவி, கான்வென்ட்ல படிச்சிருக்கான். ஃபுல்லா கான்வென்ட் தான் படிச்சிருக்கான். தமிழ்ல அவனுக்கு எழுத படிக்க தெரியல. அந்த குற்றாலம் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப போய் குற்றாலம்னு சொல்லுங்க, அவன் வாயிலே வராது. இப்ப நம்ம எந்த இடத்துக்கு லெட்டர் போட்டோம்னு சொல்லி அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கே தெரியாது. அதனால அந்த வேலைக்கு அவனை பயன்படுத்தினேன். கிஷோர்னா என்னத்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அடப்பாவி, இப்ப குற்றாலம்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். குற்றாலத்துக்கு போறோம், அருவியில குளிக்கிறோம், ஓட்டம் போடுறோம், பொண்ணை பாக்குறோம், இந்த சார்ஜர் முடிக்கிறோம். உங்க வீட்டுக்கு வர நீங்க வர வேண்டாம். சரிடா, சரி, நான் எல்லாரும் பண்ணிட்டு வரேன். சரி, இவனுக்கு 2 ஒளிஞ்சு கிடக்கானுங்க, தொட்டு பிடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். நீங்க போங்க, நான் வரேன். எனக்கு அந்த வயசுல இன்னும் தொட்டு பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, அதுக்காக விளையாட இருக்க முடியுமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி, நான் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். குற்றாலத்து தண்ணி இல்லைன்னா வெறும் பாறை மட்டும்தான் பட்டு படிக்கும். குற்றாலத்திலே நமக்கு ஒண்ணு பிக்கப் பண்ணிட வேண்டியதான். கண்ணே மணியே, கண்ணே மணியே. போற போக்க பார்த்தா நீ நான் ஒன்னா வாழ்வோம்னு நினைக்கிறேன்டா. கொல்லுவேன் பாத்துக்க. இல்லடா, நம்ம 2 பேரும் கூட எவ்வளவு வாழ மாட்டாடா. கொல்ல பண்ணிடுவோம் பாத்துக்க. உன் கூட கடைசி வரைக்கும் வாழணுமா? ஆமாடா, எனக்கு நீ உனக்கு நான் போதும்டா. நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கலாம்டா. ஓட விட்டு அடிச்சிடும் மோனே. நான் கல்யாணம் பண்ணுவேன்டா. எனக்கும் தான் கல்யாணம் பண்ண ஆசை. நம்மளால எவ்வளவு கட்ட மாட்டா. சொன்னா கேளு, நான் சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே நாம ஏமாத்தி பறக்கி கட்டினாலும் நம்ம வண்டவளம் தெரிஞ்சு 2 நாளே நம்மளை விட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்குத்தான் சொல்றேன், நாம 2 சேர்ந்து வந்துட்டு போறது. உன் கூட இருந்தேன், நீ கடைசி வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ண விட மாட்டேன். ஐயா உள்ள கல்யாணம் பண்ண வரணும் ஆசை இல்ல, சேர்ந்து வரணுங்க. நான் சொல்லதான் நடக்க போகுது, வேணாலும் பாத்துக்கிட்டே இரு. உன் கூட இது வரைக்கும் வாழ்ந்தது நான் போதாதாடா, முடியலடா. ஐயோ, புலிவார பிடிச்ச கதையா இருக்கு. உன்னை விடவும் முடியல, விரட்டவும் முடியல. என்னடா அப்படி சொல்லிவிட்ட? ஆண்டாண்டா, எனக்கு கல்யாணம் பண்ணி வாழணும் ஆசையா இருக்குடா. ஆனா நமக்குள்ள ராசி இல்லடா, விட்டுரு. நம்ம வண்டவளம் தெரிஞ்சு எவ்வளவு நம்ம கூட வாழ மாட்டா. சொன்னா கேளு, நான் சொன்னா கேட்கணும். சரி, வா, நம்ம டூயட் பண்ணலாம். கண்ணே மணியே முத்து அருகே வா. என்னையாண்டா விட்டீங்க? என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிடுங்க. அதெல்லாம் நீர் கல்யாணம் முடிஞ்சு நல்லா வாழ்வீரியா? இல்லடா, என் கூட எவ்வளவு வாழ மாட்டா. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கலாம். அப்படியா? ஆமா, நம்ம ஒண்ணா வாழலாம். சரியா? எப்படி நம்ம பத்தி நமக்கே தெரிஞ்சுக்க பாத்தீங்களா? உருப்படாடா. உங்க 2 பேர் கூட சேர்ந்தா நான் உருப்பட மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வாழ ஆசை இருக்குடா. போற பக்கம் பார்த்தா அந்த ஆசையை என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துருவீங்க போலுக்க. சத்தியமா நம்ம கூட எந்த பொண்ணு வாழ மாட்டேன்லடா. வாய்ப்பே இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இப்ப எனக்கு உங்க மேல ரொம்ப பாசம் வந்துட்டு. இப்ப போட்டு வச்ச வேண்டியதான். ஒரு முக்கியமான ஆபரேஷன் விஷயமா நான் 1 மாசம் வெளியில போறேன். அந்த ஆபரேஷன் முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பாத்துக்கிடுங்க. நான் அதான் மேலதிகாரி, எனக்கு எந்த இன்ஃபார்மும் வரலையா? இல்ல, அவரு சேர்மனுக்கு வந்தது, அவரு என்னையும் அந்த டீம்ல சேர்த்துட்டாரு. ஓ, நல்ல நேரம், என்ன சேர்க்கலப்பா. அந்த ஆபரேஷன் முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீங்க இருந்துடுங்க. விக்ரமே, வேற நான் இல்லாம எந்த ஆபரேஷனுக்கு உள்ள போயிடாத. காப்பாத்துறதுக்கு எவனும் வரமாட்டான். இல்லப்பா, எங்கேயும் போக மாட்டேன். ஆனா நீங்க இல்லாம நல்லா இருக்காத. நானும் உங்க கூட வரட்டா? அங்கல நீங்க வரக்கூடாது. நான் வந்துடுவேன். 1 மாசம் முடிச்சு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, தொட்டு பிடிச்சு நடந்தது பாதியில நிக்குது, விளையாடுவோமா? சரி, நான் அங்க போய் ஒளிதேன். சீக்கிரம் ஒளிங்க, நான் கண்டுபிடிக்கட்டும். சார், அதுக்குள்ள ஒரு பீரியட் படுவோம். சரக்கு இருக்குன்னு சொன்னீங்க,
அதானே நான் அதுக்கு தான் பாதி வந்தேன். எங்க வீட்டுக்குலாம் போனா அந்த வாடை கூட கிடைக்காது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலிடா. இவன் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவான். நானும் பார்த்தது இல்ல. சரிடா சொர்க்கங்க. டேய் அதை அடிச்சா விளையாட முடியாது. விளையாண்டுட்டு அடிச்சுட்டு போலாம். அதுக்கு கூட ஒரு டான்ஸ் போட்டுருமா? குடிச்சுக்கிட்டே குத்திக்கலாம், ஊத்திக்கிட்டே குடிச்சுக்கலாம். முத்தே மணிய சரிடா குடிச்சுக்கினே ஊத்திக்கலாம், ஊத்திக்கினே குடிச்சுக்கலாம். காத்து அடிக்குது எங்க பக்கம் காத்து அடிக்குது. ஊத்திக்கிட்டே ஊத்திக்கலாம், குடிச்சுக்கிட்டே ஊத்திக்கலாம், கடிச்சுக்கினே ஊத்திக்கலாம். காத்து அடிக்குது எங்க பக்கம் குத்து அடிக்குது. கடிச்சுக்கினே ஊத்திக்கலாம். டேய் நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட. சூப்பர் போலாமா? போலாம். குற்றாலம் போறோம், பொண்ணை பாக்குறோம். குற்றாலம் போறோமே. என்னடா நீ என்னோட சந்தோஷமா இருக்க? எனக்கும் அங்கதான் பொண்ணு கிண்ணு கிடைக்காமலா போயிடும். சத்தியமா சொல்றேன், எனக்கும் அங்க பொண்ணு கிடைக்கும். டேய் செம்ம போதையில இருக்கடா. ஃபிளைட்ல தானே போறான், அது பாத்துக்கலாம். சரி சரி சீக்கிரம் வா. டேய் எங்க ஊர்ல போய் வாயில் வச்சிடாத. ஏன்டா? எங்க ஃபேமிலில இதெல்லாம் பிடிக்காது. மிலிட்டரியில இருந்துட்டு எப்படிடா அங்க வேற கிடைக்கும், வாங்கி தாரேன். சரி சரி ஃபிளைட்டுக்கு நேரிட்டு வாங்க போலாம்.